அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு மகிமையான நாள். வாரத்தில் முதல் நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரையொருவர் நாங்கள் சந்திக்கவும் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற கர்த்தர் நம்முடைய இருதயத்தோடு நிச்சயமாக பேசுவார். அருமையானவர்களே, உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்லுவது போன்று சொல்லுகிறேன், இந்த காலம் மிகவும் ஒரு மோசமான ஒரு காலம். ஒரு மோசமான காலத்திலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு குழப்பமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைவோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இந்த உலகம் குழம்பி போகும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் குழம்ப முடியாது, யாரும் குழப்பவும் முடியாது. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை கட்டும் பொழுதுதான் நாம் அதனுடைய பலனை நாம் அடைய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்கென்று கொடுக்கப்படும் தசமபாகம் காணிக்கைகள் தொடர்பாக பல மோசமான கருத்துக்கள் நாளுக்கு நாள் வெளியாகிக் கொண்டு இருப்பது ஒரு வேதனைக்குரியது. ஆண்டவர் நம்முடைய கரத்திலே வேதத்தை தந்திருக்கின்றார். அந்த வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாங்கள் வாழுகிற இந்த நாட்டிலே, இந்த நாட்டில் சட்டதிட்டங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்ட திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க இந்த தேசம் எதிர்பார்க்கிறது. அதை விட்டு நாம் இந்த தேசத்தின் சட்டத்துக்கு விரோதமாக கேள்விகள் கேட்பதும் அந்த சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவதும் அது தண்டனைக்குரிய குற்றமாக மாறும் என்பதை நாங்கள் அறிவோம். அப்படித்தான் அருமையானவர்களே, நாங்கள் இந்த உலக ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருந்து இன்று நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய கையிலே தேவனுடைய ராஜ்யமானது, அதாவது பரலோக ராஜ்யமானது தம்முடைய சட்ட புத்தகமாகிய பரிசுத்த பைபிளை தந்திருக்கின்றது. ஆகவே இந்த பைபிளின் பின்படி நாம் கீழ்ப்படிந்து நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, இந்த பைபிளை வைத்துக்கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. அவ்விதமாக குழப்பங்களை ஏற்படுத்துவோமாயின் அது அருமையானவர்களே, ஒன்றில் நாம் சத்தியத்தை அறியவில்லை, அடுத்தது சத்தியத்தை அறிந்தும் நாம் குழப்பங்களை உண்டாக்குவோம் என்றால் நிச்சயமாக தண்டனை உண்டு. ஆகவே நாம் இப்பொழுது அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லேன், அதாவது தசமபாகம் காணிக்கைகளை குறித்த ஒரு குழப்பம் என்று சொல்லி, இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன்.
ஆனால் இது அல்ல இன்றைக்கு செய்தி. நாங்கள் இன்றைய நாளிலும் ஒரு சரியான ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இது அந்த உபதேசம் அல்ல, சில சத்தியத்தை இதன் மூலமாக கூறுவதற்காக இதை உங்களுக்கு உதாரணமாக பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான். சரி, கவனியுங்க அருமையானவர்களே. தசம பாகம் காணிக்கை யாருக்குரியது? யாருக்குரியது சொல்லுங்க. யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. இது கர்த்தருடைய சபைக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டியது. அப்படித்தான் அதாவது பைபிள் சொல்லுகிறது. நம்ம கையிலே தந்திருக்கிற வேதம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதைத்தான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பைபிளையும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கிறது, அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் கைகளிலே பைபிளை வைத்திருக்கிறார்கள், ஆனால் அங்கே சத்தியம் இல்லை, தெரியாது. காரணம், அவர்களுக்கு உபதேசிக்கப்படவில்லை. பைபிள் படித்திருக்கிறார்கள், சில வேளையிலே ஒன்றுக்கு பல தடவைகள் பைபிள் வாசித்து முடித்திருப்பார்கள், ஆனால் உபதேசிக்கப்படவில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய சபைக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட வேண்டியது. கவனியுங்க, சபைக்கு அல்ல, கர்த்தரின் சபைக்கு என்று திட்டமாக உங்களுக்கு கூறுகிறேன். இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். ஆனால் குழப்பமே இல்லை, ஆச்சரியமுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. நீங்கள் கவனமாக கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? சொல்லுங்க, எதை எதிர்பார்க்கிறோம்? பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக. நாங்கள் எதை செய்தாலும், நாம் செய்கிற அனைத்தும் நாம் பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும். பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக அல்லது இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் இதை செய்து முடித்து விட வேண்டும். அங்கே நீங்கள் இன்றைக்கு பேங்கிலே உங்களுடைய அக்கௌண்டில் காசு இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பேங்குக்கு காசு எடுக்க போயிட்டு அங்கே போயிட்டு நான் காசு வேணும் என்று கேட்டால் உங்களுக்கு தூக்கி தந்துடுவாங்களா? இல்லை. உங்களுடைய அக்கௌண்டில் பணம் இருக்க வேணும். அப்படித்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டுமாயின் நாம் பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்து போட்டு அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போனால் பரலோக ராஜ்ய கதவு மூடப்படும், அங்கே போக முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்குரியது. மீண்டும் சொல்லுகிறேன், இது அல்ல இன்றைக்கு பிரசங்கம். இது உங்களுக்கு உதாரணமாக வைத்து நீங்கள் சிந்திக்கும்படியாக சொல்கிறேன். இது முக்கியமான ஒரு உபதேசம். ஏனென்றால் இன்றைக்கு ஜனங்கள் அநேகமாக குழம்பி நிற்கிறார்கள். தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்குரியது. அவை புதிய ஏற்பாட்டு சபை பாஸ்டருக்கோ சபை ஊழியர்களுக்கோ உரியது அல்ல. இதை நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சொல்லும் பொழுது பாருங்கள், கர்த்தருடைய பணம், அதாவது தசமபாகம், காணிக்கைகள், இவைகளிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற பலதரப்பட்ட மோசடிகள், உண்மையற்ற தன்மைகள் இந்த காலத்திலே காணப்படுகிறது. அதனால்தான் இவ்விதமான குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாயிருக்கிறது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பணத்திலே உண்மையற்ற தன்மை இருப்பதினால்
இதை புரிந்து கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார்கள்? மோசமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு உலகத்தின் மனிதன், அவர் என்ன செய்தார்? அவர் கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையவர். அவர் முன்னர் வாழ்ந்தார், இப்பொழுது இறந்து விட்டார். கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையவர். ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கடவுளே என்று சொல்லி இவர் கூப்பிட்டு விட்டார். அப்பொழுது அவருக்கு இருந்த அபிமானிகள், ஐயா, நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, கடவுள் இல்லை என்றுதானே இந்த கொள்கையோடு நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தோம், இப்பொழுது கடவுளே என்று கூப்பிடுறீங்களே என்று சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லாததை ஏனடா நான் இல்லை என்று சொல்ல போகிறேன், இருக்கிறதுனாடா இல்லை என்று நான் சொல்றேன், இருக்கிறதினால் தான் நான் இல்லை என்று சொல்றேன், இல்லாததை ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார். பின்ன ஏன் அவர் அந்த கொள்கைக்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது, கடவுளை சாட்டி நடைபெறுகின்ற பலவிதமான மோசடிகள் ஒரு மனிதனை கடவுளே இல்லை என்று சொல்லி முடிவுக்கு அங்கே கொண்டு வருகிறது. கடவுள் இருக்கிறது என்று அவன் நம்புகிறான், ஆனால் இவ்விதமான செய்கைகளினாலே கடவுள் இல்லை என்று அவர்களுடைய வாய்களை அடைக்கிறார். இதுதான் காரியம். அதுதான் இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பொதுவாக இந்த கருத்துக்களை, அதாவது பொதுவாக கர்த்தருக்கு சொந்தமான இந்த பணத்திற்கு விரோதமான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் யார் என்று சொல்லி நீங்கள் எப்பயாலும் நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? சிந்தித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிங்க, கவனமாக யோசிங்க. உங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துவது போன்று நான் விளங்கப்படுத்துறேன். சும்மா பிரசங்கிச்சு போய்விட்டால், நான் எத்தனை தூரம் 1000 வார்த்தைகளை பிரசங்கிச்சு விட்டாலும் உங்களுக்கு விளங்கவில்லை என்ற எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே சொல்லுகின்ற வார்த்தைகளை உங்களுக்கு விளங்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைக்கு இவ்விதமான கர்த்தருக்கு சொந்தமான இந்த பணத்துக்கு விரோதமான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் யார் என்றால், தனி ஊழியம் என்று எழும்பியுள்ள சபைக்கு உட்படாதவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் கர்த்தருடைய சபைக்கு சேர வேண்டியதை, அது கர்த்தருடைய கட்டளை, இதை சேர வேண்டியதை தடை செய்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவதிலேதான் அவர்கள் நோக்கமாயிருக்கிறார்கள். யார்? இந்த தனி ஊழியம் என்று எழும்பி இருக்கிறவர்களும் சபைக்கு உட்படாதவர்களும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இந்த தனி ஊழியம் என்று எழும்பியிருப்போரில் சிலர் கர்த்தரின் சபைக்கு உட்படாதவர்கள். அருமையானவர்களே, இன்னும் இலகுவாக சொல்ல வேண்டும் என்றால், காக்கை குருவிகளுக்கு கூட ஒரு கூடு உண்டு, ஆனால் இவர்களுக்கோ எந்த ஒரு கூடுமே கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்னும் சிலர் பாருங்கள், பாரம்பரிய கிறிஸ்தவ சபையை விட்டு அவர்கள் வெளியேறாமல் தங்களுக்கென்று ஒரு தனி ஊழியங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரின் சபைக்கு உட்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாரம்பரிய சபைகள் இருக்கிறது. அந்த புரொட்டஸ்டன்ட் சபை, அந்த சபை, கத்தோலிக்க மதம், இப்படி என்றெல்லாம் இருக்கிறது. அருமையானவர்களே, அவைகளுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு சில பேர் என்ன செய்வார்கள்? போதிப்பார்கள். அவர்களும்
நம்முடையவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. அப்படி என்றால் அவர்களும் எல்லாம் சரிதான், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்றால் ஏன் நீங்களும் நானும் அவ்விதமான பாரம்பரியத்திலிருந்து இப்பயும் புரிம்பாவிடத்துக்கு வரவோணும்? சிந்தித்து பார்த்தீங்களா? சில பேர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், கத்தோலிக்க மதம் இன்றைக்கு மிக ஒரு எழுப்புதலை கண்டு வருகிறது. எங்கய்யா இருந்து எழுப்புதல் கண்டு வருது? எங்க கண்டுபிடிச்சா? சில பேர் சொல்லுவார்கள், நல்ல ஒரு எழுப்புதலை கண்டு கொண்டு வருகிறது. எங்க எழுப்புதலை கண்டு கொண்டு வருகிறது? இது என்ன, ஏன் இப்படி சொல்கிறார்கள்? அவர்களே சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. பல வருஷங்களாக ஊழியம் செய்கிறார்கள், பல வருஷங்களாக அவர்கள் வேதத்தை போதிக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்குள் இல்லை. அருமையானவர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், ஒருவன் வேதத்தை படிக்கலாம் அல்லது பட்டம் பெறலாம், வேதத்திலே பட்டம் பெறலாம், பல பிரசங்கங்களை செய்யலாம், அருமையானவர்களே, அது வேறு. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது வேறு. அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்றால், அருமையானவர்களை, அவன் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று ஆண்டவர் இயேசுவை தேடி இரவு பொழுதிலே வந்தார் ஒருவர், இஸ்ரவேலின் போதகன், மிகவும் பெரிய போதகன் நிக்கோதேமு. அந்த நிக்கோதேமுவை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார், என்ன தெரியுமா? நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது சொல்லி போட்டார். பின் ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே, அது எப்படி பிறக்கிறது? நான் முதிர் வயதாக இருக்கிறேனே, நான் மீண்டும் ஒரு தாயுடைய வயிற்றிலே போய் மீண்டும் நான் பிறக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், நிக்கோதேமுவே, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இதை குறித்து நீ அறியாமல் இருக்கிறியே என்றால் நீயும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டா, உன்னை நம்பி இருக்கிற அங்கத்தை ஜனங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. இதுதான் அந்த அர்த்தம். ஆகவே அருமையானவர்களே, இந்த பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு, பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளை விட்டு, மதங்களை விட்டு நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆகவே மதங்கள், கிறிஸ்தவ மதங்கள், இதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இன்னுமாக இவர்கள் கர்த்தர் இயேசுவுக்கே ஊழியம் செய்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. புரிந்து கொள்ளுங்க, பைபிளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் போதிக்கிறார்கள், ஆண்டோடைய வார்த்தைகளை தான் போதிக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவர்களுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் குறித்து வைத்து சென்று பாருங்கள். 22வது 23வது வசனம் முடியும் என்றால் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. வாசிங்க. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆம் 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 சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க யாருடைய நாமத்தினால செய்தாங்க? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான். பெரிய எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றால் இவர்கள் எங்கே போகிறார்கள்? நன்றாத்திரு பரலோக ராட்சியம் அவங்களுக்கு இல்லை. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க.
இப்போ இது இது இன்னும் ஒரு பகுதி. அடுத்த பகுதி இன்னும் ஒரு சம்பவத்தை கவனியுங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த காரியம். கர்த்தர் இயேசு, நீங்கள் அதை சொல்லுகின்றேன், நீங்கள் வாசியுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க, தேவையான நேரம் வாசியுங்க. கர்த்தர் இயேசு அங்கே இந்த உலகத்திலே ஊழியம் செய்த ஒரு காலத்திலே, ஊழியம் செய்த அந்த காலத்திலேயே அவருடைய சீசர்கள் அல்லாத ஒருவன் அவருடைய நாமத்தினாலே ஒரு தனி ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். பிசாசுகளை இருக்கிற ஊழியம், சூனமாக்கும் ஊழியம், இப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். இத ஆண்டவருடைய சீசர்கள் கண்டுட்டாங்க. இப்பொழுது இதை குறித்து யோவான் வந்து ஆண்டவரிடத்திலே முறப்படுறான். போதகரே, நம்மை பின்பற்றாத ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டு அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் பார்த்துட்டார். தன்னுடைய சீஷருக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே ஒரு பெரியதொரு முரண்பாடு வந்திருக்குது. இத முதலாவது இதிலிருந்து இவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் இயேசு அவர்களுடைய தன்னுடைய சீஷரோடு பேசுறார். என்ன தெரியுமா? அவனை தடுக்க வேண்டாம், அவன் என் நாமத்தினாலே தானே செய்கிறான். அப்படிப்பட்டவங்க எனக்கு எதிராக எதுவுமே தீங்கு செய்ய மாட்டாங்க, இலகுவிலே தீங்கு செய்ய மாட்டாங்க என்று கூறி நீங்க அந்த காரியத்தை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய சீஷருக்கும் அந்த தனி ஊழியம் செய்து கொண்டிருந்த அவனுக்கும் இருந்த அந்த முரண்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். விளங்கிக் கொள்ளுங்க வடிவாக. இப்போ இனித்தான் முக்கியமான ஒரு சத்தியம் வெளிப்பட போகிறது. நான் சொன்ன அந்த பகுதியை நீங்கள் அடையாளம் விட்டு வைத்துக் கொள்ளுங்க. பின்பு தம்முடைய சீசரை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை கவனியுங்க. வசனம் 41 இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என்று தொடங்குகிறார். இதுதான் அருமையானவர்களே முக்கியமானது. அன்று தனி ஊழியம் என்று செய்து கொண்டு இருந்தானே, அவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. அதாவது கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா செய்கிறான். எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் விளக்கமாக கூறுறேன், என்ன தெரியுமா? இயேசுவும் அவனுடைய சீஷர்களும் பின்பு வரவிருக்கும் ஒரு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஒரு நிழலாக அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த சபையிலே வந்து அவன் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னிச்சையாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அவன் தன்னை பாட்டில் செய்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அவன் நிச்சயமாக அவன் ஏதோ தன்னுடைய வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு இதை குறித்து ஒரு பணம் திரட்ட வேண்டும் என்பதற்காக அவன் அதை ஆரம்பித்திருக்கிறான். இன்று இவனை தொடர்ந்துதான் தனி ஊழியங்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே வருகிறது. சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசன ஊழியங்கள், ஜெபமலை, ஜெபத்தோட்டம், இயேசு பார்க்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு வருகிறார், இயேசு நடக்கிறார், இன்னும் என்னென்ன பேர்ல எல்லாம் வரப்போதோ ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்படியே ஊழியங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. அருமையானவர்களே, என்ன தனி ஊழியங்கள். மேலும் கவனியுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்முடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம்
உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் அதன் பலனை அவன் அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பின் ஆகவே யாருக்கு? அவருடைய சீசர் கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு, அதாவது சபையாய் நிழல் சபையாய் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த சபையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு அந்த பலனை அடையாமல் போக மாட்டான். பின் ஆகவே தெரிந்து கொள்ளுங்க, தனி ஊழியம் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள் தானே என்று சொல்லி காசாக கொடுப்பதும் உதவிகள் செய்வதுமாக இருக்கிறார்கள். எந்த பலனுமே இல்லை. புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்திலே அவர்களுக்கு எந்த பொக்கிஷமும் இல்லை. ஆனால் அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற தேவ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவ்விதமான அறியாதவர்களுக்கும் அதை சொல்லுங்க சத்தியத்தை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபை இதுதான் முக்கியமானது. இப்படித்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் அவன் கொடுக்கிறானோ அவன் அந்த பலனை அடையாமல் போக மாட்டான் என்று சொல்லுகிறார். இப்போ விடயத்துக்கு வருகிறான். இந்த தனி ஊழியங்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களுக்கு எந்த பலனுமே இல்லை. அருமையானவர்களே, இதை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் செயல்பட்டு தனி ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலமாக கர்த்தருடைய நாமமும் அவருடைய ஊழியங்களும் தூஷிக்கப்பட்டால் அதில் உங்களுக்கும் பங்குண்டு என்பதை இந்த வழியிலே அறிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தரின் சபைக்கு, அதாவது மீண்டும் கூறுகிறேன், சபைக்கு அல்ல, கர்த்தரின் சபைக்கு, அதை சுட்டி காட்டுகின்றேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் சபைக்கு இந்த தனி ஊழியம் செய்பவர்களானாலும் மற்றும் அவர்களின் ஊழியங்களுக்கானாலும் ஒத்தாசையாக இருப்பவர்கள், இவர்களால் உண்டாகும் இடர்கள் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் தூஷிக்கப்படுமானால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே. இன்றைக்கு பொதுவாக இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது பலர் இன்றைக்கு எதிராக எழும்புவாங்க, தெரியும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் இதுதான். இன்றைக்கு இத்தனை வருஷமாக இந்த சத்தியம்தான் உங்களுக்கு பிரசங்கித்து வாரோம். மற்றவர்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்கல்ல, மற்றவர்கள் நம்மை தூக்கி வைப்பார்கள் என்பதற்காக அல்ல, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை கவனியுங்க. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்னும் முக்கியமானது. இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சத்தியத்தை விட்டு அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள் தானே, ஐயோ அவர்களும் பிரபலமான ஊழியர்களை அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள் என்றால் அது என்ன செய்கிறது பாருங்க. இந்த காலத்துல பலவிதமான தூசிப்புக்கு வழிவகுக்கிறது அல்லவா? இன்றைக்கு பாருங்க, சரியா, தூசிப்புக்கு வழிவகு. ஆகவே இதற்கு நாமும் உடந்தையாயிருக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து, கிறிஸ்துவனுடைய சபையை குறித்து இடரல் உண்டாக்குகிறோம். இடரல் உண்டாக்குகிறன் எவனோ அவனுக்கு என்ன செய்ய வேணுமாம்? அவனுடைய கழுத்துல
ஏன் திறக்கல்லை கட்டி? சமுத்திரத்தில் கல்லை கட்டிட்டு சும்மா தள்ளி விட்டு அவன் பிறகு எப்படியும் பார்த்து தப்பி வந்துடுவான். ஆண்டவர் என்ன சொல்ற? சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அமிழ்த்தி விடுகிறது நல்லா இருக்கும். அவன் வர முடியும். அவன் செத்தாலும் அவன் பொடி மேல வரக்கூடாது. ஏனென்றால் இவனால இந்த இடரல் வர்றதை விட அவன் அடியிலேயே கிடக்கட்டும். பின் ஆண்டவர் இயேசுவை பாருங்க, மனுக்குலத்துக்கு ஜீவன் உண்டாக்க வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவரே சொல்லுறார், இவன் செத்து போறது நலமாயிருக்கும் என்றால் பாருங்க இடரல் எவ்வளவு ஒரு பயங்கரமானது என்பதை சிந்தித்து பாருங்க அருமையானவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆழத்துல தள்ளிவிட வேணும். அவன் பொடி அங்கேயே இருக்க வேணும், வெளியில வந்துடக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் இதை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை சிந்தித்து நடவுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் தசம பாகம் காணிக்கைகள் தொடர்பாக பல மோசமான கருத்துகள் பரவுவதற்கு அருமையானவர்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஊழியங்கள் தூசிக்கப்படுவதற்கும் நீங்கள் காரணமாய் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து இவ்வளவு காலம் நீங்க தெரியாம இருப்பீங்கண்டா நீங்க இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க, பைபிளை வாசிச்சு பாருங்க. அடுத்ததாக பாருங்க, இந்த தசம பாகம் காணிக்கைகளை நாங்கள் சபைக்கு கொடுக்கும் இந்த தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு கேலியும் பரியாசமும் ஒரு மோசமான கருத்துகள் போன்றவற்றிற்கு போய்விடக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டுமாயின் நாம் சத்தியத்தை அறிந்து கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இதன் மூலமாக சத்தியத்தை அறிகின்ற அறிவின் மூலமாக, ஆகவே இதன் மூலமாக தேவனுடைய பரிசுத்த நாமமும் அவருடைய சபையும் ஊழியங்களும் மகிமைப்படும். அருமையானவர்களே, நாம் அறிந்து சத்தியத்தை அறிந்து செயல்படுவதனாலே மகிமைப்படும். மட்டுமல்ல பாருங்க, கர்த்தருடைய சபை உலகத்துக்கு எப்படியா இருக்க வேணுமா? வெளிச்சமாய் இருக்க வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, விடயத்துக்கு வர்றார். நான் முன்பு குறிப்பிட்டு கூறிய விடயம் பாருங்க, சபை. இந்த உலகமெங்கும் சபை நிறைய உண்டு, விளங்கிக் கொள்ளுங்க. நாம கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறதற்கான அடையாளங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்ப்பு எப்பொழுது வருமோ தெரியாது, ஆனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் உபதேசத்திலே வளர வேண்டும். சபை இந்த உலகத்திலே நிறைய உண்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு ஏதும் ஒரு காரியத்தை கேட்டா பாருங்க, அவங்க சபைக்கு போறாங்க, இவங்க சபைக்கு போறாங்க. ஒரு கல்யாணம் என்றாலும் பாருங்க, அந்த பொண்ணு சபைக்கு போற பொண்ணு, இந்த பையன் சபைக்கு போற பொண்ணு, அதுல திருப்தி பற்றுக் கொள்றோம். சபை என்றா எந்த சபை? அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைஞ்ச சபை இருக்கிறது. கர்த்தருடைய சபையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய சபை, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற? தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இதை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே தேவனுடைய மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை நியமித்திருக்கிறார். சத்தியம். வேதம் சொல்லுகிறது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நீங்களும் சேர்ந்து சொன்னீங்க என்றால் நீங்க எனக்கும் பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கும், நானும் உங்களோட பேசிக்கொண்டிருப்பேன். சரியா? முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது பாருங்க, பதவி, பணம், பொருள் போன்றவற்றிற்காக தங்களுக்கென சபையை உருவாக்கி கொண்டு அதற்கு தங்களை தாங்களே பாஸ்டராக்கி கொண்டு நடைபெறும் சபைகள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. அது கர்த்தருடைய சபை அல்ல, தெளிவாக கூறுகிறார்.
சத்தியத்தின்படி கூறுகிறேன். அங்கு இருப்பவர்கள் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அடுத்தது, தேவ ஊழியத்தையும் தேவ பக்தியையும் ஆதாய தொழிலாக கொண்டிருக்கின்ற இவர்களால், அதாவது சம்பளத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், இவர்களால் நடத்தப்படும் சபை கர்த்தருடைய சபை அல்ல. ஒரு ஸ்தாபனம் என்று சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு தொழில் நிலையம் என்று சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய சபை என்று சொல்ல வேண்டாம். அப்பொழுதுதான் எனக்கு முரண்பாடு வருகிறது. அருமை, இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே படுகிற பிரயாசை பிரயோசனமாக இருக்கும். பரலோகத்திலே உங்களுக்கு சன்மானம் இருக்கும். அருமையானவர்களே, குறிப்பாக பாருங்க, இந்த தேசத்தை சுட்டி காட்டுகின்ற யாருக்கு எந்த குறையுமே இல்லையே. அப்படி இருந்தும் பாருங்க, தேவனுடைய ஊழியத்தை இங்கு தொழிலாக கொண்டிருக்கிறவர்கள் பலர். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள். ஊழிய அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்காது, இருக்க முடியாது. ஆனால் அவருடைய சபை கர்த்தரின் சபை அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சத்தியம் சத்தியம் தான் அருமையானவர்களே, அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய ஊழியத்திலே, தேவனுடைய இந்த ஊழியத்திலே எதையுமே அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். மதிப்போ மரியாதையோ பதவியோ பட்டமோ எதையுமே அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஜனங்கள் சபைக்கு அங்கே கொடுக்கும் அந்த காணிக்கையோ தசமபாகங்களோ கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். அதாவது கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த கர்த்தருடைய சொத்தை அவர்கள் பாதுகாத்து வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ ராஜ்யத்திற்கென்று அவர்கள் பயன்படுத்துவார்களே தவிர தங்களுக்கும் தங்கள் ஜீவனத்துக்கும் என்று அவர்கள் எடுக்க மாட்டார்கள், பங்கு போட மாட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற தசமபாகம் காணிக்கைகளை அங்கே அழைப்பது எப்படி? கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள். நிச்சயம் அது நல்லது. ஆனால் கர்த்தருக்கு கொடுங்கள் என்றால் கொடுத்தது எங்கே? அங்கே என்ன நடைபெறுகிறது? இதுதான் அடுத்த கேள்வி. இதனால் தான் அருமையானவர்களே தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. பின் அந்த பணத்திலே தன் ஜீவனத்திற்கென்று எடுக்கிறவன் கர்த்தருடைய பணத்தை திருடுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவன் திருடன், அவன் தேவ ஊழியக்காரன் அல்ல. இன்னமாக தெளிவாக சொல்லப்போனால் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக, அவன் ஒரு புதிய ஏற்பாட்டின் ஜூதாஸ். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஊழியம் செய்ய சம்பளத்தையோ அல்லது வேறு என்ற சலுகையையோ எதிர்பார்க்க மாட்டான். கலாத்தியர்லே மல்கியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க, 10வது வருஷத்தை வாசிங்க. மல்கியாவிலே, உங்களில் அவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான். என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே ஒரு காரியத்தை செய்வதற்கு எல்லாத்துக்கும் கூலி கேட்கிறாங்க. சுவிசேஷம் சொல்ல போக வேண்டும் என்றாலும் கூலி. அந்த ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு வாகனம் கொண்டு போய் அந்த ஊழியத்தை செய்கிற வேண்டுமோ அவனும் கூலி வர்றான். சபை மேய்ப்பனும் கூலி வர்றான், ஊழியர்களும் கூலி வர்றான். சில நாட்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சபையிலேயே சீட்டு போடுறாங்க பாருங்க. ஏன் இந்த சீட்டு
என்று சொன்னா சனங்களுக்கு அந்த பாஸ்டர் விளங்கப்படுத்துறார். என்னென்றால் தன்னுடைய மூப்பர்கள் ஊழியர்கள் எல்லாரும் மிகவும் கஷ்டப்படுறார்களாம். எங்க? ஜெர்மனியில கஷ்டப்படுறாங்களாம். நாங்க ஒரு சீட்டொண்டு போடுவோம், இது உலக சீட்டொண்டு நிச்சராதீங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து சீட்டு போடுவோம், சீட்டு போட்டு அதை ஒரு தடவைக்கு இந்த மூப்பருக்கு கொடுப்போம், அடுத்த தடவை சேர்ந்து மற்றவருக்கு கொடுப்போம், இப்படியாக நாங்க சீட்டு போடுவோம். ஏனப்பா இந்த நாட்டில பிச்சை எடுக்கையா வச்சுக்கிறான் நம்மள? சிந்திச்சு பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நாம் வேலை செய்யணும். வேலை இழந்து போயிட்டா சேவிக்கிறதுக்கு பணம், என்னுடைய வேலையில வருமானம் குறைவண்டா மீதி பணத்தை தாரான். என்ன கஷ்டம் நமக்கு? நாம சேவிக்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் படிக்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் கல்யாணம் செய்ய இல்லையா? சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பின் ஆகவே பாருங்கள், ஆண்டவரே சொல்றார், வாசிங்க இருக்கா அந்த மல்கியா 1:10 வாசிங்க. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான். ஆலய கதவுகளை எவன் கூலி ஆலய கதவை பூட்ட வேணும் என்றாலும் கூலி கேட்கிறான். சரி, அடுத்தது. என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டேன். கூலி கேட்கிறான். பலிபீடத்திலே அக்கினியை கொளுத்துறதுக்கு கூலி கேட்கிறான். வாசிங்க. உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்டவன், தேவனால ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன், கஞ்சி குடித்தாலும் சாப்பிட ஒன்றுமில்லாவிட்டாலும் குடும்பத்தை கொண்டு நடத்த கஷ்டப்பட்டாலும் தொழில் செய்ய அவனால் முடியாவிட்டாலும் அவன் பிச்சை எடுத்தென்றாலும் அதிலே அவன் என்ன செய்வான்? மனரம்யமாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். பிச்சை எடுப்பது என்னுடைய தொழிலாகட்டன். ஆம், பிச்சை எடுத்தென்றாலும் அதன் மனரம்யமாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். அவன் அழைக்கப்பட்டவன். தன் குறைச்சலிலும் தன் சபையில் உள்ள குறைச்சல் உள்ளவர்களுக்கு என்ன செய்வான்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே அவன் ஆர்வமாயிருப்பான், மனரம்யமாயிருப்பான். ஐயோ, என்னுடைய சபையிலே இருக்கிற இந்த அம்மா, விதவை அம்மா மிச்சம் கஷ்டப்படுறா என்று சொல்லி தன்னுடைய உழைப்பிலே ஒரு பகுதி என்றாலும் கொடுத்து அதிலே மனரம்யமாயிருப்பான். அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பாருங்க, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 11வது 12வது வசனங்களிலே எழுதியிருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய சபை. அருமையானவர்களே, இது ஒரு உலக அறிஞர் எழுதியிருந்த ஒரு கதையை வாசித்தேன். அதாவது ஒரு கடவுள் சிலை, அதன் கீழே ஒரு காணிக்கை பெட்டி, அதில் கும்பிட்டு போட்டு ஆருக்கு காணிக்கை போடுவான்? பணம் போடுவான். ஆருக்கு? அந்த கடவுளுக்கு. அந்த கடவுள் இருக்கிறார், கீழே காணிக்கை பெட்டி, பக்தர்கள் வருவாங்க, அவரை கும்பிடுவாங்க, காணிக்கை பெட்டி கடை போடுவாங்க போடுவாங்க. இப்ப ஒரு ஏழை ஒரு பெண் வருகுது, அந்த கடவுளத்திலே போய் கயிறம் கூப்பி, சாமி, நான் 3 நாளாக பட்டினி, ஒருவனும் உதவுறதுக்கு ஒருவர் முன் வர்றா இல்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்ய, நீ என்றான் எனக்கு உதவி செய்ய என்றாளாம். அப்பொழுது அந்த கடவுள் வேதனை அடைந்து அவளை பார்த்து, மகளே, உன் நிலையை நான் அறிவேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய எனக்கு மிகவும் மனம் உண்டு. ஆனா எனக்கு முன்னே வச்சு போட்டு எனக்கு போட்டுற காணிக்கை எல்லாத்தையும் இந்த
குரு வந்து எடுத்துட்டு போயிடுறானே, நானே வெறும் கையோட நிற்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வான் என்று சொல்லி அந்த கடவுள் அந்த மனுஷியை பார்த்து சொல்லுத. இது அருமையானவர்களே, கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. காணிக்கப்பட்டியில் அந்த சாமி சொல்லுது, காணிக்கப்பட்டியில எனக்கென்று ஜனங்கள் போட்ட அந்த பணத்தை எல்லாம் இந்த ஆலய குரு கொண்டு போயிடுறானே. தேவனுடைய பிள்ளைகளே, திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், வியாதியஸ்தர்கள், இவர்கள் எல்லாரையும் தாங்கும்படிதானே, மட்டுமல்ல அவர்களையும் தாங்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறாங்க. ஆகவே அவைகளுக்கு அவைகள் பயன்படுத்தாமல் தாங்களே எடுத்துக்கொண்டு போவதினால இன்றைக்கு கர்த்தருடைய நாமமும் கர்த்தருடைய சபைகளும் தூசிக்கப்படுது. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெயர் கூட தூசிக்கப்படுது. சபையில உள்ளவர்களை விட இன்றைக்கு பாருங்க, சபையிலே பாஸ்டர், ஊழியர்கள் இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அல்லவா? இலங்கை தேசத்திலே ஊழியம் செய்யும் பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு சகோதரர் அங்கே சொல்றான், என்னண்டா, நாங்க இருந்த நிலையிலேயே இருக்கிறோம், சைக்கிள் ஓடின பாஸ்டர் மோட்டர் சைக்கிள்ல போறார், இப்ப பார்த்தா திருப்பி அவர் கார் ஒன்று வாங்கி கார் ஓடிக்கொண்டிருக்கிறார். நமக்கு சைக்கிள் கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். நாம போய் கேட்டா உனக்காக ஜெபிக்கிறோம் போன்னு சொல்லி அனுப்பி விடுவார். இதுதான் அருமையானவர்களே தேவன் நாமம் தூசிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சபைக்கு கொடுப்பதை அறியாமல் சபை கொடுப்போம், அழைக்கப்பட்ட ஊழியனா அழைக்கப்படா ஊழியனா அதை குறித்து அறிவதில்லை, கொடுப்போம் என்று சொல்லி கொடுப்பதினால்தான் இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 13, 14, 15 தயவுசெய்து வாசிங்க. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, ஆம் சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். இன்னும் ஒருக்க வாசிங்க சிஸ்டர், படியா விளக்கிக் கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். சமநிலை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, சமநிலை இருக்க வேண்டும். இதற்காகத்தான் சொல்றேன் சொல்றார். சொல்லுங்க. எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. வடிவா கொண்டே நீங்க வீட்டில் கொண்டே வாசித்து தியானித்து பாருங்க. பின்ன சபையிலே இதுக்கான ஏற்றத்தாழ்வில்லை, சமநிலை காணப்பட வேண்டும், அருமையானவர்களே, இதற்குத்தான் சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? வேலை செய். இன்றைக்கு பாருங்க, நீங்க வேலை செய்யறீங்க, நீங்க வேலை செய்து உழையுங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உழையுங்க. நீங்க நல்ல கார்ல வாரீங்க, பெரிய மாளிகை கட்டுறீங்க, யாரும் உங்களை கேட்க முடியாது. ஏன்? நீங்கள் நேர்மையாய் கஷ்டப்பட்டு உழைத்து நீங்க செய்கிறீங்க. இப்பொழுது எங்கே பிரச்சனை வருகிறது? கர்த்தருடைய பணத்திலே அவன் அபிதமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறானே, அங்கதான் பிரச்சனை வருகிறது. அதுதான் அப்போஸ்தலர் சொல்றாங்க, போய் வேலை செய்யுங்க, உங்கள் கைகளினால வேலை செய்யுங்க என்று சொல்றார். பாத்தீங்களா? ஆகவே சபைகளில் அல்ல, கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே,
நீங்கள் கர்த்தருடைய சபையில் ஐக்கியப்பட்டிருங்கள், கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்பட்டிருங்கள், கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்பட்டிருங்கள். கர்த்தருடைய சபைக்கு தாசவபாக காணிக்கைகளை உற்சாக உள்ளத்தோடு கொடுத்து உதவுங்கள். அப்பொழுது பாருங்கள், கர்த்தரின் சபை உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும். தேவ ஊழியரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியரே, எபேசியர் 4:28 நினைவூட்டுகிறேன். அங்கே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பெரியாசப்பட கடவன். நலமான வேலை பாருங்க, வார்த்தை எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னு பாருங்க. நலமான வேலை. ஆகவே நான் எல்லா வேலையும் செய்யலாமட்டு போயிட்டு சாராய தவறனையில போயிட்டு இருந்துடக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. பின்னா நலமான வேலை செய்து பிரியாசப்பட கடவுள். யாருக்கு? நானும் வாழ வேண்டும், மற்றவனுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆழமாய் தியானித்து பாருங்க. நீங்கள் தேவனால் அவரது ஊழியத்துக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டு இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வழிகளை இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு உபதேசித்திருக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவீர்களாயின் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் புறஜாதி மக்கள் மத்தியிலே தூஷிக்கப்படாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மத்தேயு 6:16 வாசிங்க முடிப்போம். மத்தேயு 6:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.